ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஜூன் 1 மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்தமாக கூல் பண்ணியிருந்தேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிலும் என் பையனுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் பண்ணியிருந்தேன். அதை ஆடுறதுக்காக வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் எந்திரிச்சு வந்துட்டான். ஸோ அவங்களுக்கு ஊட்டுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஊட்டுறது தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பிக்கஸ்ட் டாஸ்க். அவங்களுக்கு ஊட்டி முடிச்சுட்டு நானும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்பப்போ நான் தண்ணி நானாக இனிஷியேட் பண்ணி குடிச்சிக்குவேன். ஏன்னா நான் கொஞ்சம் புவர் வாட்டர் ட்ரிங்கர். தண்ணியே எனக்கு தாகமே எடுக்காது. அது எப்படி தான் தெரில. உங்களுக்கு யாராவது அப்படி இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போயாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி ஆயில்லெஸ்ஸாக ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி சூப்பராக வந்திருந்தது அவுட்கம். உங்களுக்கு யாராவதுக்கு அந்த ரெசிபி ட்ரை பண்ணணுன்னா சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல்வேஸ் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறப்போ கூடவே ஃபைபர் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி ஃபைபராக நாங்கள் கிக்கம்பர் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஈவினிங் கிளாஸஸ் இருந்ததுன்னா வீட்டில் இருந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பியாச்சுங்க. போய் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு வர்றப்போ நைட்டு டின்னருக்கு ஈஸியாக இருக்கணும்னு ப்ரிப் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடியே நான் பிளாக் சன்னா ஊற வச்சுட்டு போயிருந்தேன். பாயிலும் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஈவினிங் வந்த உடனே அதை வேக வச்சு கூடவே கிக்கம்பர் பெப்பர் சால்ட்லாம் போட்டு ஒரு சின்ன சாலட் மாதிரி பண்ணி நானும் ஹஸ்பண்டும் டின்னர் சாப்பிட்டோம். தம்பிக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தது. அதே சிக்கன் கூட வச்சு ஊட்டி விட்டாச்சு. ஏன்னா அவனுக்கு டயட் ஃபுட் மாதிரி கொடுக்க முடியாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த வீக்கான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு கிளம்பியிருந்தோம். ஹஸ்பண்டுக்கு 7:30 8 ஆயிரம் லாக் அவுட் ஆகிருக்கு. அதனால அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரப்போவே 11 o'clock ஆகிடுச்சு. வந்தோடனே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சது. நேரத்துலேயே சாப்பிட்டுங்கட்டி அதுக்கப்புறம் ஒரு பழம் இருந்தது சாப்பிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் உட்காந்து விஜய் இது வாக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். தம்பி தொங்கிட்டாங்கன்னு. அன்னைக்கு எப்படி தான் எங்கள் நாள் போச்சு. ஸோ see you all in next video. Tata, bye bye. Thank you.